வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு சூப்பரான பால் பாயசம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு ஈஸி ரெசிபி. ஜவ்வரிசி தேங்காய் பால் பாயசம் தான் பண்ண போகிறோம். பால் பாயசம் சொல்லும்போது மாட்டுப்பால் வச்சு தான் நீங்கள் வீட்டில் எல்லோரும் பண்ணியிருப்பீங்க பாயசத்துக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து பாலே இல்லாமல் நம்ம வந்து தேங்காய் பால் வச்சு பண்ண போகிறோம். தேங்காய் பால் யூஸ் பண்ணுற பக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பர்டிகுலராக அந்த கொதிக்கும் போதே நீங்கள் தேங்காய் பால் பண்ணால் சம்டைம் வந்து திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லோரும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். ரெகுலராக சாப்பிட்ற அந்த பாயசம் அந்த ஒரு டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டர் இல்லாமல் இந்த பாயசம் சாப்பிடும்போது தேங்காய் பால், அதுக்கப்புறம் அந்த வெள்ளத்தோட இனிப்பு, அந்த ஜவ்வரிசி ஒன்று வெந்த பிறகு அந்த கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறது சொல்லி பாருங்கள். இந்த ஜவ்வரிசி தேங்காய் பால் பாயசம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 150 கிராம் ஜவ்வரிசி எடுத்துக்கங்க. இந்த ஜவ்வரிசியை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடும். 1க்கு 1.25 கப் அளவு தண்ணி ஊற்றிடலாம். இந்த மாதிரி பாயசம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா ஊற்றுவேன். ஜவ்வரிசி ஊற வைக்கிறது தான் இதில்னா 1க்கு 1.25 1 அப்படி சொல்லி ரொம்ப மெஷர்மெண்ட்லாம் சொல்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஜவ்வரிசி வந்து உடையாம வரும். ஏன்னா இன்றைக்கி கடையில் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி ஜவ்வரிசியில் நிறைய கலப்படம் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி பக்குவத்தில் சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஸ்மாஷ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஜவ்வரிசி நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி 1க்கு 1.25 கப் அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கும். இதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஜவ்வரிசி வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை இதில் போடுறோம். அதுக்கு முன்னாடி இந்த தண்ணி நல்லா கொதிச்சாதான் ஜவ்வரிசி போடணும். சரிங்களா? தண்ணி கொதிக்காமல் போடாதீங்க, அப்போது கீழே ஒட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்ல ஜவ்வரிசி வந்து வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க நாட்டு சக்கரை போட போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த ஜவ்வரிசி கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 to 15% வேக வேண்டியது இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்துருங்க. தேவைப்பட்டால் தண்ணி கரெக்டாக இருக்குன்னா அப்படியே அடுத்த ஸ்டேஜ் போகலாம். நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி ஜவ்வரிசி தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு சூடு 6 பேர் கொடுப்பாங்க. அது நல்லாயிருக்கும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் நாட்டு சக்கரை போடுறோம். இந்த நாட்டு சக்கரை தேவையான அளவு சொல்லியிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் போட்டிருப்பேன். நீங்கள் தேங்காயோட பால் எந்த அளவுக்கு ஊற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முன்ன பின்ன ஆகும். அதனால தான் தேவையான அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த நாட்டு சக்கரை போட்ட பிறகு 2 நிமிஷம் வந்து அந்த ஜவ்வரிசியோட சேர்த்து குக் பண்ணுங்கள். கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்பு வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு இந்த தேங்காய் பால் அதில் ஊற்றுறோம். இந்த தேங்காய் பால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா திக்கான தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் பெரும்பாலும் சமையலில் யூஸ் பண்ணும்போது முதல் பால், 2வது பால், 3வது பால் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, தின்னாக இருக்க பால் ஃபஸ்ட்டு போட்டு குக் பண்ணுவாங்க. இங்கே அந்த மாதிரி ப்ராசஸ் எதுவுமே இல்லை. இந்த தேங்காய் பால் ஊற்றின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் பால் போட்ட பிறகு திருப்பி நல்லா குக் பண்ணால் கண்டிப்பாக கேர்ள் ஆகிடும், திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தேங்காய் பால் ஊற்றின பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை சுட சுட அப்படியே எடுத்து சர்வ் பண்ணலாம். இல்லை சில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்லா வாசத்துக்கு வந்து ஏலக்காய் தூள். நார்மலாக பாயசம்னு சொல்லும்போது காஞ்ச திராட்சை, முந்திரி எல்லாம் போடுவீங்களே, அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. இந்த ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பரான ஒரு பாயசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க
இந்த ஜவ்வரிசி தேங்காய் பால் பாயசம் எப்படி பண்ணுறது பார்த்துருப்பீங்க. டக்குன்னு பண்ணிடலாம். அந்த ஜவ்வரிசி மட்டும் தான் வேகிற டைமு. மற்றபடி வந்து இந்த தேங்காய் பால் எப்படி ஊற்றணும், எந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணுறோம், இது மாதிரி நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம நார்மலாக வீட்டில் எப்பவுமே பால் பாயசம் தான் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இந்த பாயசம் கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை சில்லுன்னு சாப்பிடலாம், சூடாகவும் சாப்பிடலாம். நாளைக்கு இன்னும் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.